அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோருக்கும் பஞ்சபட்சி புத்தகம் வந்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் ஏதாவது அதில் ஸ்ட்ரகிள் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 8438070136 நம்பருக்கு நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தால் ஒரு மெசேஜ் போடுங்க. நாங்கள் உடனடியாக அதை பார்த்துட்றோம். பஞ்சபட்சி புத்தகங்கள் மற்றும் பிரமிடு வேணுனாலும் அதே நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அஷ்டலட்சுமி தீர்த்தம் வேணுனாலும் அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க. கருங்காலி மாலையோ அல்லது கருங்காலி கட்டையோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அனுப்புங்க. நாட்டு மாட்டு திருநீர் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. கோமண்டத்தில் நம்ம வந்து பசு திருநீர், நாட்டு மாட்டு திருநீர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1/4 கிலோ பேக்கிங்காக கிடைக்கும். 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோவா கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க நம்ம கோமடத்துக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்பிச்சு வச்சிடறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு திருநீர் வந்து 1 கிலோ வந்து 300 ரூபாய். இதில் வந்து உங்களுக்கு 1/2 கிலோ வேணுன்னா 150 ரூபா, 1/4 கிலோ வேணுன்னா 75 ரூபாய். நீங்கள் வந்து 1 கிலோ வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பேக்கிங்லாம் கொஞ்சம் ஈஸியாக அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். கொரியர் அனுப்புறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. 15/12/2025 அருமையான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை. சந்திரனை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள். அரிசி தானம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள். வாழ்க்கை மிக மிக பலமாக இருக்கும். வாங்க, திதி யோகம் கரணம், நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அருமையான ஏகாதசி இரவு 11:43 வரைக்கும் ஏகாதசி, பின்பு துவாதசி, பிற்பகல் 2:09 வரைக்கும் சித்திரை, அதன் பின்பு சுவாதி, பிற்பகல் 2:48 வரைக்கும் சோபனம் நாமயோகம் இருக்கிறது. சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம், யோகி சூரியன். அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி, அவயோகி சனி பகவான். அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம், யோகி சந்திரன். அவயோக நட்சத்திரம் ரேவதி, அவயோகி புதன். காலை 10:55 வரைக்கும் பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு இரவு 11:43 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய நினைவு தினம். வல்லபாய் பட்டேலை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசலாம். இந்தியாவின் இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் பட்டேல். இரும்பு மனிதன் ஸ்ரீலாலியா செஞ்சு வச்சிருந்தது அப்படின்னா அப்படி இல்லை. தன்னை நம்பி வந்த அத்தனை பேரையும் ஒரு வழக்கறிஞராக காப்பாற்றி இந்திய சுதந்திர போராட்ட விடுதலைக்காக பாடுபட்டு பல குடும்பங்களை காப்பாற்றிய உத்தமர், நல்ல மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அவர்கள் இந்த பூமியை விட்டு மறைந்தாலும் இந்திய மக்களின் நீங்காது நினைவு பெற்றிருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. விடுதலை போராட்ட வீரர் பொட்டி ஸ்ரீ ராமுலு அவருடைய நினைவு தினம் இன்று. வாங்க கிரக சூழ்நிலையில பார்க்கலாம். கடகத்துல குரு அதிசாரத்துல உச்சம், சிம்மத்துல கேது, சந்திரன் மட்டும் அப்படியே பயிற்சி ஆகி துலாம்குள்ள வந்துட்டாரு. விருச்சகத்துல சூரியன், புதன், சுக்கிரன், தனுசுல செவ்வாய், கும்பத்தில் ராகு, சனி பகவான், மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம், ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. ஆந்தை படுபட்சி. திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். இரண்டாம் ஜாமமும் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75%
காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இரண்டாம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் ஊன், உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், எடுக்கக்கூடிய காரியம் 75% வெற்றியை கொடுத்துவிடும். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றியை கொடுக்கும். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள், வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. மூன்றாம் ஜாமம் துயில், 25% வெற்றி. அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை, 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். ஏழாம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. ஒன்பதாம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.